அனைவருக்கும் வணக்கம். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு 10 நிமிஷம் கழிச்சிட்டு சுட்டுட்ருக்குறேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சு தான் சப்பாத்தி சுடுவேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது ஏற்கனவே சுட்டுட்டேன். சரியான சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தான் அவ்வளோ நல்லா இருக்குது சப்பாத்தி. இதுக்கு வந்து குருமாங்க, பச்சை பட்டாணியும் கேரட்டும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சேன். தேங்காய்க்கு கசகசா, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டு நைஸாக அரைச்சிட்டேன் காரத்துக்காக. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சாச்சு. இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாங்க. ஆவி பறக்குது பார்த்திங்களா? சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வாரம் 1 நாள், வாரம் 2 நாள் பச்சை பட்டாணி வாங்கிட்டு நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாளைக்கு இதே மாதிரி கேரட்டு கட் பண்ணி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. குருமா செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து பச்சை பட்டாணி வந்து நைட்டில் தண்ணியில் போட்டு ஊற வைக்கலைங்க. இந்த பச்சை பட்டாணி காயாக வாங்கி உரித்து வச்சுருந்தேன். மார்ச் மாதம் பெங்களூர் போயிருந்தப்போ என்னுடைய மகன் வந்து காய் வாங்கி கொடுத்தாங்க. 2 கிலோ காய் வாங்கி கொடுத்தாங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு நல்லா உரித்து ஃப்ரீசரில் ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுட்டேங்க. இப்போ எடுத்து பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்துச்சு. தீர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்க. வாரம் 2 நாளை, வாரம் 1 நாளைக்கு கட்டாயம் நான் இந்த பச்சை பட்டாணி போட்டு தான் குழம்பு வைப்பேன். இந்த பச்சை பட்டாணி கேரட்டையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கிட்டு அப்புறமா தாளித்து விட்டேங்க. ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.